இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே தமிழகத்தோட உரிமைக்கு எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்னென்னா அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இப்போ தமிழகத்தில் இந்தியாவில் நடைமுறை செயல்படுத்துறதுக்காக இருக்காங்க. அதில் நம்ம தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு எப்படி பண்ணாலுமே, எந்த விதத்தில் பண்ணாலுமே அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பாதகமான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாங்க, அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டோட உரிமைக்கு எதிரானவங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். கிரிக்கெட்ல ஒரு மேட்ச்ல நான் 10 ரன் அடிக்கிறேன், நீங்க 20 ரன் அடிக்கிறீங்க. நான் இந்த மேட்ச் உங்ககிட்ட 10 ரன்ல தோத்து போயிட்டேன். அடுத்த மேட்ச்ல நீங்க சொல்லலாம், உனக்கும் 50% ரன் கூட்டுறேன், அவருக்கும் 50% ரன் கூட்டுறேன். அப்ப என்ன ஆகும்? என்னோட 10 ரன் 15 ரன் ஆயிடும், உங்க 20 ரன் 30 ரன் ஆயிடும். ஆனா நான் உங்ககிட்ட எத்தனை ரன்ல தோத்து போறேன்? 15 ரன்ல தோத்து போறேன். பெர்சன்டேஜா பாக்குறேன், எவ்வளவு ரன்ல தான் தோத்து போறோம்னு பாக்குறான். அதுக்கப்புறம் நாளைக்கு சிம்பிள் மெஜாரிட்டின்னு வந்தா அந்த 5 ஸ்டேட்ல இருந்து உட்கார்ந்தவங்க உட்கார்ந்தாலே போதும், மொத்த ஸ்டேட்டுக்குலாம் வேல்யூவே இல்லாம போயிடும். அதனால எந்த வகையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாலும் அது தமிழ்நாட்டுக்கு பாதகம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாராவது ஆதரித்தார்கள் என்றால் அவர்கள் தமிழ் உரிமைகளுக்கு எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம்.